அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீமா அலா அலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்றைக்கு நாம் சூரத்துல் இஸ்ராவுடைய 23, 24, 25 அதாவது பனி இஸ்ராயில் அத்தியாயத்தில் இந்த 3 வசனங்களையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நீங்கள் உங்களுடைய இறைவன் அவனைத் தவிர, அதாவது தன்னைத் தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று விதித்திருக்கிறான், கட்டளையிட்டிருக்கிறான். பில் வாலிதைனி இஹ்சானா, அதேபோல் தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்யும்படியும் கட்டளையிட்டிருக்கிறான். இப்போ இங்கே அல்லாஹ் 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறான். ஒன்று இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, அதாவது அவனுடைய உரிமை. இரண்டாவது மனித உரிமைகளில் தலையாய உரிமையான தாய் தந்தையரின் உரிமை. இந்த 2த்தையும் அல்லாஹ் சொல்கிறான். பில் வாலிதைனி இஹ்சானா அப்படின்னு தன்னுடைய வணக்கத்தோடு தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் இணைத்து கூறியிருக்கிறான். காரணம் என்ன? அந்த அளவுக்கு அது ஒரு மகத்தான ஒரு உரிமை, மிகப்பெரிய உரிமை. அதாவது பிள்ளைகளுக்கு மீது இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கான அந்த உரிமை இருக்கிறதே, அவர்களுக்கு அந்த பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை, இது மிகவும் மகத்தான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால்தான் தன்னை மட்டுமே வணங்கும்படி உத்தரவிட்டதோடு அதனோடு இணைத்து தாய் தந்தையருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்று மற்றொரு உத்தரவையும் போடுகிறார் ஒரே நேரத்தில். காரணம் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வருவதற்கு வெளிப்படையான காரணி யார் என்று கேட்டால் தாயும் தந்தையும் தான். அசல் காரணம் இறைவன் என்று சொன்னாலும் இந்த 2 பேரையும் கருவிகளாக வைத்துத்தான் மனிதனை அல்லாஹ் படைக்கின்றான். எனவே தன்னை பெற்றவர்கள், அவர்களுடைய உரிமை இருக்கிறதே, அது மிகப்பெரிய உரிமை என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் செய்ய வேண்டிய உபகாரத்தை சரிவர செய்துவிட வேண்டும் என்பது இதனுடைய கருத்து. ஏன்னா அவர்கள்தான் வெளிப்படையான காரணம். அசல் காரணமாக இறைவன் இருந்தாலும் இந்த உலகத்தில் வருவதற்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் சர்வைவ் ஆகுவது, அதாவது உயிர் பிழைத்து இருப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் இந்த 2 பேர் தான் காரணமாக இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் அதை சொல்கிறான். எனவே அவர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இறைவனை இபாதத் செய்வது எப்படி, அல்லாஹ்வை வணங்குவது எப்படி கட்டாய கடமையோ, அதை போல தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வதும் ஒரு கட்டாய கடமை என்று அல்லாஹ் இதில் கூறியிருக்கான். அப்போது அவ்வளவு உயர்ந்த, அவ்வளவு உச்சபட்சமான, மிகவும் உச்சத்தை எட்டிய ஒரு கடமை தான் இது. ஏனென்றால் அவர்கள் 2 பேரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறார்கள். அதை மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. அதனால தான் பிள்ளைகள் தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்வது, திருப்பி அந்த நன்றி கடனை ஆற்றுவது மிகவும் அவசியம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவு கிலாஹுமா, உங்களிடத்தில் அந்த தாய் தந்தை இருவருமோ அல்லது அவர்களில் ஒருவரோ முதுமை பருவத்தை எட்டிவிட்டால், உங்களிடத்தில் முதுமை பருவத்தை எட்டி உங்களிடத்தில் அவர்கள் இருந்தால். ஏன் அப்படி சொல்கிறான்? முதுமை பருவத்தை எட்டினேன். ஏன்னா முதுமை பருவத்தில் தான் தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் மிகவும் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். முதுமை பருவத்தில் தான். ஏன்னா அவங்க பலவீனமாயிடுறாங்க முதுமை அடைந்த உடனே. அதனால் அவர்களுக்கு அந்த முதுமை பருவத்தில் செய்ய வேண்டிய அந்த சேவை இருக்கிறதே, உபகாரம், அது எவ்வளவு பெரியது என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான். உம்மிடத்தில் அப்படின்னா என்ன? உம்முடைய பொறுப்பில், உங்களுடைய பராமரிப்பில் அவர்கள் இருக்கும் பொழுது, ஃபலா தக்குல் லஹுமா உஃபின், அந்த நேரத்தில் அந்த தாய் தந்தையரை நீங்கள் உஃப் என்று சொல்லாதீர்கள், சீ என்று சொல்லாதீர்கள். உஃப்ங்கிறது அரபியில், தமிழில் சீ என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு பெரிய நன்மையை உங்களுக்கு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் பலவீனர்களாக மாறிவிட்டார்கள், மூப்படைந்து விட்ட காரணத்தால்.
ஆனால் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிகவும் அவருடைய அன்பும் ஆதரவும் அவருடைய அரவணைப்பும் மிகவும் தேவையாக இருந்த காலகட்டத்தில் அவர்கள் உங்களை கைவிடவில்லை. உங்கள் மீது பாசத்தை கொட்டி வளர்த்தார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருந்தீர்கள் அந்த குழந்தை பருவத்தில். அதனால் அவர்கள் முதுமையடைந்து சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். சில விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். திருப்பி திருப்பி கேட்பார்கள். கொஞ்சம் தொணத்தனக்கிறாக்குவால் தெரியும், தொணத்தனப்பதை போல தோன்றும். ஆனால் அந்த நேரத்தில் கூட சீ என்று சொல்லக்கூடாது. இது ஒரு காணொளியே வந்தது இன்டர்நெட்டில். என்னென்னா, ஒரு வயதானவர் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இது வீட்டிலே இருக்கக்கூடிய ஜன்னல் விளிம்பிலே வந்து ஒரு காக்கை அமர்த்ததாக சொல்வார்கள். ஆனால் அந்த காணொளியில் ஒரு பார்க்கில் பூங்காவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மர பெஞ்ச் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. அந்த பெஞ்சின் விளிம்பிலே அந்த காக்கை வந்து உட்கார்கிறது. அப்பொழுது இவர் கேட்கிறார், இது என்ன என்று கேட்கிறார். அது ஒரு காக்கை என்று தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார். மகன் இப்போ வளர்ந்து பெரியவன் ஆகிட்டான். இவர் ரொம்ப முதுமை பருவத்தை அடைஞ்சிட்டார். இது காக்கை என்று சொன்ன பொழுது மீண்டும் கேட்கிறார், மீண்டும் சொல்கிறான். நான் 3வது முறையும் 4வது முறையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்றால் அவருக்கு அது மனதில் பதியவில்லை முதுமையின் காரணத்தால். அதனால் திரும்ப திரும்ப கேட்கிறார். அப்போ அவனுக்கு கோபம் வந்து சுள்ளென்று எரிந்து விழுகிறான். அந்த நேரத்திலே அவனுடைய தாய் ஒரு டைரியை எடுத்து நீட்டுகிறார். இந்த டைரியின் இந்த பக்கத்தில் படிச்சுப்பார். அவன் குழந்தையாக இருந்த நேரத்தில் ஏறத்தாழ 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த சீ என்று, அதாவது சுள்ளென்று எரிந்து விழுந்த அந்த மகன் குழந்தையாக இருந்த பொழுது அவனுடைய தந்தையுடைய வாலிப பருவத்திலே அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையிடத்திலே அவர் கேட்கிறார். அந்த குழந்தை கேட்கிறது. அந்த நேரத்தில் ஜன்னல் ஓரத்தில் ஒரு காக்கை வந்து அமர்கிறது. அது என்ன என்று கேட்கிறது அந்த குழந்தை. அதாவது இவன் தான் அந்த குழந்தை. காக்கை என்று இவர் சொல்லுகிறார். அது குரோ என்று சொல்லுகிறார், காகம். மீண்டும் கேட்கிறது. அப்பொழுதும் அவர் குரோ என்று சொல்லுகிறார். இப்படி 28 முறை கேட்கிறது. அப்பொழுதும் கூட அவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார், 28 முறை என்னுடைய மகன் இது என்ன இது என்ன என்று கேட்டான் அந்த குழந்தை. திரும்ப திரும்ப நான் காகம் என்று காக்கை என்று சொன்னேனே தவிர எனக்கு எந்த விதமான எரிச்சலும் தோன்றவில்லை. மாறாக அன்பு அதிகமாகி அவனை நான் கெட்டியாக அணைத்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். இப்போ ஒரு தந்தையுடைய மனநிலை எவ்வளவு உயர்ந்தது, எந்த அளவுக்கு பாசம் மிக்கது என்பதை இதை பார்க்கிறோம். ஆனால் அதே தந்தை இதுவாயிட்டுன்னு சொன்னார்னா, அது பெரிதான பின்னால், அந்த குழந்தை பெரிதாகி அந்த தந்தை மூப்பை அடைந்து விட்ட பின்னால் என்ன நடக்கிறது? அந்த தந்தை திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை அவனுடைய மகன் இருக்கானே அதை ஒரு தொந்தரவாக எடுத்துக்கொண்டு சுள்ளட்டி எரிந்து விடுகிறான் இல்லையா? இப்படிப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கு நம்ம நாட்டில் எல்லா வீடுகளிலும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த செயல், இப்படிப்பட்ட செயல். அதைத்தான் அப்போவே சொன்னான்ல, அவர் வயசாயிட்டா உங்களுடைய தாய் தந்தைக்கு கொஞ்சம் தொணன்னு பேசுவாங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் கேட்பார்கள். பலமுறை கேட்பார்கள். பதிலளித்த பின்னாலும் கூட சில விஷயங்களை சொல்லி நச்சரிப்பார்கள். இதை ஏன் செய்யவில்லை, அதை ஏன் செய்யவில்லை என்று கேட்பார்கள். ஆனால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கொதிப்புக்கு ஆளாகி, வெறுப்புக்கு ஆளாகி அவர்கள் மீது எரிந்து விடக்கூடாது, சீ என்று சொல்லக்கூடாது என்பதை இப்பொழுதே அவன் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். பாருங்கள், இந்த ஆயத்தில் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன, அவ்வளவு பொருள் பொதிந்த ஒரு வசனம் இந்த வசனம். வலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று அவர்களை சொல்லாதே. வலா தன்ஹர்ஹுமா. சமயங்களில் பாருங்கள், வீடுகளில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை அந்த மக்கள் அதட்டுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இது பொதுவாக நடக்கிறது. அது அந்த காலத்திலும் அப்படித்தான் மனித இயல்பு இருந்தது இல்லையா? அதனால் அல்லாஹ் சொல்கிறான், பெரியவர்களை, வயது முதிர்ந்த தாய் தந்தையை அதட்டுவது என்பது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம். அவர்களை சீ என்றும் சொல்லக்கூடாது. ஒரு குழந்தையை அதட்டுவதைப் போல், அவர்கள் குழந்தை போல இருப்பாங்க, ஆனால் குழந்தைகளுக்கு மரியாதை இல்லாமல் அதட்டுவதைப் போல அவர்களை நீங்கள் அதட்டக்கூடாது. அவர்களுக்கு உரிய அந்த கண்ணியத்தை தந்துவிட வேண்டும். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை அதட்டாதீர்கள்.
அதட்டாதி. வக்குல் லஹுமா கௌலன் கரீமா, மாறாக கண்ணியமான சொல்லையே அவர்களுக்கு சொல்லுங்கள். வாப்பா அத்தா இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி நீங்கள் மறந்துட்டீங்க போல தெரியுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணியமான, பரவாயில்ல நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லணும். அவர்கள் நச்சரித்தால் சரி நான் செய்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் நீங்கள் நிம்மதியாக இருங்க, தாங்கள் சொன்ன அந்த விஷயத்தை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அது நமக்கு பிடிக்காட்டி கூட. இது 23வது வசனம் இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறது. 24 மேற்கொண்டு இது தொடர்கிறது. தாய் தந்தையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. வக்ஃபில் லஹுமா அக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்கு நீங்கள் துல்லுன்னா பணிவு, மினர் ரஹ்மானா கருணையோடு கூடிய பணிவு, கருணையோடு கூடிய உங்களுடைய பணிவின் இறக்கையை அவர்களுக்கு தாழ்த்துங்கள். அதாவது ஒரு தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுக்காக தன்னுடைய இறக்கையை தாழ்த்துகிறது அல்லவா, அதில் உட்கார சொல்லி, அல்லது அதை போர்த்தி கொண்டு அந்த இறக்கையால் போர்த்தி அணைத்து கொண்டு அது அன்பு பாராட்டுகிறது அல்லவா, அதை போலத்தான் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்கு கருணை காட்ட வேண்டும். அதே நேரத்திலே அந்த கருணை இருக்கிறதே அது அவர்களை இழிவுபடுத்தும் விதத்திலே அமைந்திருக்கக்கூடாது. போனா போட்டேன் என்று செய்வதை போது இருக்கக்கூடாது. மாறாக அந்த கருணையிலே பணிவும் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே தான் சொல்கிறான். வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அதாவது கருணையுடன் கூடிய அந்த பணிவின் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்துங்கள். அதாவது பணிவோடு அவங்கக்கிட்ட நடந்துக்குங்க, பணிவால் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய மகன் தன் மீது கருணையாகவும் இருக்கிறான், தன் மீது பரிவாகவும் பாசமாகவும் இருக்கிறான். அதே நேரத்தில் அதை ஏதோ ஒரு தர்மம் செய்வதைப் போல அவன் நினைக்காமல் அதை ஒரு கடமையாக நினைத்து பணிவோடு அந்த கருணையை காட்டுகிறான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியணும். அந்த பெரியவருக்கு, அந்த தாய் தந்தைக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும் நீங்கள். இல்லைன்னா அவர்களுடைய தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படும் வகையிலே நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி காட்டினால் அது உண்மையான இரக்கமாகவோ அது உண்மையான பணிவாகவோ அதை எல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டான். எனவே இரக்கம் பணிவு கலந்த இரக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் என்கிட்ட இப்பொழுது தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள், என்னை பெற்று வளர்த்து விட்ட பின்னால் மூப்படைந்து விட்ட காரணத்தால். ஆனால் உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த பணிவிடை இருக்கிறதே வேண்டா வெறுப்பாக செய்யப்படுகின்ற பணிவிடை அல்ல. இந்த நான் காட்டுகின்ற கருணை இருக்கிறதே இது வேண்டா வெறுப்பாக நான் காட்டுகின்ற கருணை அல்ல, இது பணிவோடு கூடிய கருணை. நான் என்றென்றும் உங்களுடைய மகன்தான், நான் என்றென்றும் உங்களுக்கு சேவகன்தான் அப்படிங்கிற அந்த பணிவோடு கூடிய அந்த கருணையாக அது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர் ரப்பி ரஹ்ஹுமா கமா ரப்பயானி சகிரா, குர் ரப்பி ரஹ்ஹுமா கமா ரப்பயானி சகிரா. அதாவது குல் ரப்பி, என் இறைவா, இர்ஹம்ஹுமா, என்னுடைய தாய் தந்தை மீது உன் கருணையை பொழி, கமா ரப்பயானி சகீரா, அவர்கள் எப்படி என்னை சிறு வயதிலே நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுது என்னை கருணையோடு அவர்கள் பராமரித்து வளர்த்தார்களோ அதை போல அவர்கள் மீது உன்னுடைய கருணையை நீ பொழி அப்படின்ற ஒரு துவாவும் கேட்க வேண்டும். தாய் தந்தைக்காக அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே கேட்க வேண்டிய துவாவை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். எவ்வளவு அற்புதமான வசனம் என்று பாருங்கள். எப்படி மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துகின்ற வசனங்கள். பெரியவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். அதனால் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யுவக்கிர் கபீரனா மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் நம்மில் சிறியவர்களுக்கு, வயதில் சிறியவர்களுக்கு கருணை காட்டவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, நம்மில் வயது முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை தரவில்லையோ, வயதில் முதிர்ந்தவர்களுக்கு மதிப்பளிக்கவில்லையோ, அவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ, அவர்களுக்கு மரியாதை தரவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் உண்மையான முஸ்லீம்களே கிடையாது அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சரியான ஹதீஸிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதிலிருந்தே சிறியவர்களிடத்தில் நாம் கருணையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களால் அந்த பலவீனமான நிலையிலே அவர்கள் நம்மை நாம் அடித்தால் கூட அவர்களால் திருப்பி அடிக்க முடியாது.
நாம் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை நல்ல விதமாக நடத்த வேண்டும். அதைப் போலவே முதிர்ந்த வயதிலே நம்முடைய பெற்றோர், தாய், தந்தையர், மற்ற பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பலவீனத்திலே நிலையிலே அவர்களுக்கு மரியாதை கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு அச்சம், ஒரு சந்தேகம் கூட அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கலாம். ஏனென்றால் பலவீனமாக இருக்கும் பெரியவர்களை அவர்களை அவமரியாதை செய்கின்ற, அவர்களை அவமானப்படுத்துகின்ற போக்கு இளைஞர்கள் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கேவலமாக பேசுவது, கிண்டலாக பேசுவது, பெருசு பெருசு என்று சொல்வது, இந்த மாதிரி பலவிதமான போக்குகளை நாம் பார்க்கிறோம். அவர்களை சொந்த மகன்கள், பேரன்கள் இவர்களெல்லாம் கூட அவர்களை எகத்தாளமாக, ஏளனமாக நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது ஏளனமாக நடத்துவது என்பது அது மரியாதை குறைவுதானே. அப்படி இல்லாமல் அவர்களுக்கு கண்ணியத்தை தந்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களை நடத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நம்மை சார்ந்தவர்கள், அப்படி நடத்தாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று தெளிவாக இந்த ஹதீஸ் நமக்கு கூறுகிறது. ரப்புக்கும் அகலமு பிமாஃபி நுஃபூசிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்று உங்களுடைய இறைவன் அறிவான். உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் உண்மையான கண்ணியமும் மரியாதையும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் நன்கு அறிகின்றான். இந்த கூனு சாலிஹீன், இப்படி உண்மையான அன்பும் பாசமும் இரக்கமும் செலுத்தக்கூடியவர்களாக, உண்மையான மரியாதை, பெரியவர்களுக்கு உண்மையான மரியாதை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், அதாவது நீங்கள் சாலிஹீன்களாக இருந்தால், அதை தான் நான் சொல்கிறேன். இந்த கூனு சாலிஹீன், நீங்கள் இணக்கமான குணமுடையவர்களாக, நல்லடியார்களாக, இந்த நல்ல குணங்கள் கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால், இன்னஹு கானலில் அவ்வாபீன கபூரா, அப்பொழுது அல்லாஹ் இருக்கிறானே, நீங்கள் செய்த வேறு சில பிழைகள் இருக்கலாம், அதற்காக இடத்திலே நீங்கள் திரும்பி சென்று மன்னிப்பு கோரினால், தன்னிடத்தில் மீண்டு வருபவர்களுக்கு, திரும்பி வருபவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை தரக்கூடியவனாக இருக்கிறான். மிக அதிகமாக மன்னிக்கக்கூடிய, அவர்கள் மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கஃபூர்னா உயர்வு நவிழ்ச்சி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அம்சிலத்து முபாலகா என்று அரபியில் சொல்வார்கள். அதாவது காஃபிர் என்றால் மன்னிப்பவன், கஃபூர் என்றால் மிக அதிகமாக மன்னிப்பவன். அப்போ ரொம்ப அதிகமாக தன்னிடம் மீண்டு வருபவர்களை மிக அதிகமாக மன்னிக்கக்கூடியவனாக அந்த அல்லாஹ் இருக்கிறான். அப்படிங்கிறது இந்த 25வது வசனம். சரிங்களா? அப்போது எந்த அளவுக்கு தாய் தந்தையுடைய உரிமைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்கள். அதை தான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் இந்த கதமை உம்மஹாத்திக்கும், அதாவது உங்களுடைய தாய்மார்களின் பாதத்தடியிலே தான், பாதத்து அருகிலே தான் அந்த சொர்க்கம் இருக்கிறது. நீங்கள் சொர்க்கத்தை தேட வேண்டும் என்றால் தாயின் பாதத்திலே போய் தேடுங்கள். அதே மாதிரி தான் 3 முதல் அந்தஸ்துகளை தாய்க்கு தந்த நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது ஒருவர் மன்னஹக்கும், அதாவது ஒருவர் வந்து கேட்குறாரு, மன்னஹக்கு லி ஹுஸ்னி சஹாபத்தி யா ரசூலல்லாஹ், யான் நல்ல விதமாக நடந்து கொள்வதற்கு யார் மிகவும் உரியவர்கள், தகுதியானவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று கேட்டபோது, உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொல்கிறார்கள். 3 முறை கேட்டபோது 3 முறையும் தாய் என்று சொல்கிறார்கள். 4வது முறை கேட்டபொழுது உம்முடைய தந்தை என்கிறார்கள். அதாவது உம்முடைய தாயிடத்தில் நீ மிகவும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். முதல் 3 அந்தஸ்து தாய்க்கு, 3 முறையும் தாய் தாய் என்று சொல்லிவிட்டு வேறு யாரிடத்தில் நான் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு 4வது அந்தஸ்தை தந்தைக்கு தந்தார்கள். ஏன்னால் தாய் எப்போவுமே வெற்றி எடுத்தவள். அதாவது வலாத்ஹு உம்முஹு ஹமலத்ஹு உம்முஹு குர்ஹன் அலா குர்ஹன், அதாவது ஹமலத்ஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், வலாத்ஹு உம்முஹு, அதாவது குர்ஆன் எப்படி வருதுன்னா, அவனை சுமந்ததும் மிகவும் சிரமத்தோடு சுமந்தாள், அதை போலவே அவனை பெற்றெடுத்ததும் கடும் சிரமத்துக்கு, துன்பத்துக்கு, ஜீவன போராட்டத்துக்கு மத்தியிலே தான் அவள் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று வருகிறது இல்லையா? ஹமலத்ஹு குர்ஹன் வலாத்ஹு குர்ஹன் அப்படி வருது. சிரமத்தோடு சுமந்தால், சிரமத்தோடையே பெற்றெடுத்தாள். இந்த பயங்கரமான அந்த குழந்தை பெரும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த வேதனை இருக்கிறது, வலி, அது அப்படி இப்படி வலி அல்ல, அது பயங்கரமான வலி. அந்த வலியை தாங்கும் சக்தி அந்த தாய்க்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
ஆனால் அந்த வலியை நாமெல்லாம் தாங்கவே முடியாது. சாதாரண மக்களெல்லாம் ஒரு தாய் தான் தாங்க முடியும். புரியுங்களா? அதே மாதிரி ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதி, அல்லாவின் அல்லாவின் ஓப்பு திருப்தி எங்கே இருக்கிறது என்றால் தாய் தந்தையின் திருப்தியிலே தான் இருக்கிறது. அவர்கள் உன்னை உவந்து கொண்டால் அல்லாஹ் உவந்து கொள்வான். உன்னிடத்தை சொன்னாங்க, அந்த மாலுக்கலி அபிக்க, நீயும் சரி உன்னுடைய செல்வமும் சரி உன்னுடைய தந்தைக்குத்தான் உரியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ். ரொம்ப தெளிவான ஹதீஸ் வந்திருக்குது. இது குர்ஆன் அல்ல, ஹதீஸில் வந்திருக்கு. ஒருத்தர் கேட்குறாரு, சொல்கிறாரு, என்னுடைய பணத்தை என்னுடைய தந்தை என்னை கேட்காமலே எடுத்துக்கிறாரு என்னுடைய சட்டைப்பையிலிருந்து சொன்னபோது வருத்தப்பட்ட போது அவர்கள் இருவரும் நபிநாயகத்திடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது நபிநாயகம் சொல்லுகிறார்கள், இல்லைப்பா, நீயும் சரி உன்னுடைய பணமும் சரி உன்னுடைய செல்வமும் சரி எல்லாமே உன்னுடைய தந்தைக்கு தான்ப்பா சொந்தம். அவர் என்ன உன்னை கேட்டு தான் எடுக்கணுமா? அவர் எடுத்துட்டா ஏன் வருத்தப்படுற அப்படின்ற மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எல்லாமே இருக்கிறது. புரியுங்களா? எனவே தாய் தந்தை அந்த உரிமை இருக்கிறது, அது மிக முக்கியமான உரிமை. இந்த 3 வசனங்களிலே இந்த பனி இஸ்ராயில் அல்லது சூரத்துல் இஸ்ரா என்று அழைக்கப்படும் திருக்குர்ஆனின் 17வது அத்தியாயத்தில், இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த 3 வசனங்கள் 23, 24, 25வது வசனத்தில் அவர்களுடைய உரிமைகளை இந்த அளவுக்கு தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறான். எனவே என்னருமை சகோதரர்களை, தாய் தந்தையின் மரியாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கண்ணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுடைய அந்த முதிய வயதிலே நல்ல விதமாக, மற்ற வயதிலேயும் செய்யத்தான் வேணும், முதிய வயதில் கூடுதல் கவனம் கொடுத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பரிலே ஏறும்பொழுது, முதல் தட்டில் ஏறும்பொழுது முதல் அடுக்கிலே ஆமீன் என்று சொல்லுகிறார்கள், 2வது அடுக்கிலும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள், 3வது அடுக்கிலும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். அதில் 2 மட்டும் எனக்கு நினைவு இருக்கிறது, எதற்காக சொன்னார்கள் என்று. அதை கேட்கிறார்கள், எதற்காக சொன்னீர்கள் இந்த மாதிரி ஆமீன் ஆமீன் என்று சொன்னபோது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் ஒரு தட்டில் ஏறிய பொழுது அந்த 3 அடுக்கு இருக்கேன் இல்லையா மிம்பரில், அந்த மிம்பரிலே ஒரு அடுக்கிலே நான் ஏறிய பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் தங்களுடைய திருப்பெயரை கேட்ட பின்னாலும் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணாக கடவுது என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். அதை போலவே இன்னொரு அடுக்கிலே கால் வைக்கும் பொழுது அவர்கள் யார் தன்னுடைய தாய் தந்தை இருவரையும் முதிய வயதிலே பெற்றிருந்தும், முதிய வயதில் தன்னோடு இருக்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் தவறிவிடுகிறானோ, சொர்க்கத்தை தேடாமல் விட்டுவிடுகிறானோ, அந்த பணிவிடை மூலமாக அவன் மூக்கு மண்ணாக கடவது என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதற்காக ஆமீன் சொன்னார்கள் என்று சொல்லும்போது இந்த முக்கியமான விஷயத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். தாய் தந்தை தன்னோடு இருந்தும் அந்த முதிய வயதிலே அவர்களை பராமரிக்கும் அந்த கடமையை ஒழுங்காக நிறைவேற்றாமல் அவர்களுக்கு பணிவிடை புரிந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகின்ற அந்த துர்பாகியவான் இருக்கிறானே அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்ய, அதற்கு ஜிப்ரீல் வானவர் ஜிப்ரீல் மலக்குகளுக்கெல்லாம் தலைவர், அவர்களை துவா செய்ய, அதற்கு செய்யுதுல் பஷர், இந்த மனித சமுதாயத்தின் செய்யுது உல்தி ஆதம் என்று நாயகம் சொன்னார்கள். நான் செய்யுது உல்தி ஆதம், நான் ஆதமின் மக்கள், அதாவது மனித சமுதாயத்தின் தலைவன் என்று சொன்னார்கள். செய்யுது அன்பியா, நான் நபிமார்களின் தலைவன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட மகத்தான அந்த இறுதி நபி அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம். தாய் தந்தையை கௌரவிப்பதும், அவர்களுக்கு பணிவிடை புரிவதும், அவர்களுக்கு உபசரணை செய்வதும், அவர்களை நன்கு பாதுகாத்து பராமரிப்பதும், அவர்களுடைய துவாவை பெற்றுக்கொள்வதும், அவர்களுடைய உள்ளத்தை குளிர்விப்பதும் எவ்வளவு முக்கியம் என்பதை என்னருமை தாய்மார்களே, என்னருமை சகோதரர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வல்ல அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவானாக. இறந்துவிட்ட பின்னாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. அதற்கான ஒரு காரணம் இன்ஷா அல்லாஹ், அவர்கள் இறந்துவிட்ட பின்னால் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தனியாக ஒரு பதிவிலே நாம் பார்ப்போம்.
இறந்துட்ட பின்னாலும் கூட அவங்களுடைய ஹக்கு இருக்குது நம்ம மேலே, அவங்க மௌத்தாயிட்ட பின்னாலும். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இதை பின்பற்றும் பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று துவா செய்தவனும் விடைபெறுகின்ற எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.